அனைத்து எஸ்பி உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் புது பிளானை பற்றி ஒரு இமேஜ்லாம் போட்டிருக்காரு. அதனுடைய விவரங்கள்லாம் இன்னும் தெளிவாக சொல்லலை. ஃப்ரீ டைமில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன போட்டிருக்காங்க, முன்ன போட்டிருந்த பிளானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங். ஓகேவா? என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கூப்பன் பர்ச்சேஸ்னு சொன்னாங்க. அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த கூப்பன் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 to 25,000க்குள்ளார நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 மாதம் கழித்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரித்து கொடுத்துருக்காங்க. 2 பிளானாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது பை ஏ கூப்பன் கோட் 7,000 ஃபார் மந்த்து. அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் 7,000 சரிங்களா? மாதம் 7,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ரிட்டன் வர்றது பார்த்திங்கன்னா 8,000 ரிட்டன் வருது. ஓகேவா? ஒரு 3 மாதம் கழித்து, அதாவது நம்ம அந்த கூப்பன் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 மாதம் கழித்து அவங்க சொல்கிற கம்பெனியில் ஏதாவது பொருள் விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கூப்பனை அவங்கக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் வாங்கிக்கலாம், இல்லையா நம்ம கட்டின அமௌண்ட்டு அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 மாதம் நீங்கள் கட்டுறீங்க, 7,000 மேலே கட்டினீங்கன்னா உங்களுக்கு 21,000 கட்டுறீங்க. உங்களுக்கு ரிட்டன் வர்றது பார்த்தீங்கன்னா 24,000 ரிட்டன் வருது. அதாவது 3,000 சேர்த்து ரிட்டன் வருது. ஓகேவா? இது இந்த கூப்பன் கோடோட விவரம். இப்போ இதுக்கு 2 பிளான் விட்டுருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து நான் கூப்பன் கோடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், எனக்கு வந்து கூப்பன் கோடு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு மாதிரியும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு சேலரி வருது. அது எப்படின்னு பார்க்கலாமா? அது ஏற்கனவே லாஸ்ட்டாக வந்து தான் அப்படியே தான் வந்திருக்கு. ஓகேவா? டிஜிட்டல் கண்டென்ட் வெரைட்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,500 மாதத்துக்கு வருது. இது வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு. ட்ரைனிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ ட்ரைனிங் பீரியடு ஒரு 4 to 6 மாதம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணும்போது அதே ஒர்க்குக்கு 15,000 சம்பளம் வருது சேல்ரி. ஓகேவா? டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,500 6 மாதம் கழித்து 15,000. அடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதுக்கு வந்து 2,000 இப்போதைக்கு ட்ரைனிங் பீரியடில். மைக்ரோ டாஸ்க்கு இதுக்கு ட்ரைனிங் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 10,000. இது வந்து கூப்பன் கோடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த சேலரி. ஓகேவா? இல்லை என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அதே பிளான் தான், அதே ஒர்க்கு தான், ஆனால் சேலரி மட்டும் கம்மி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். டிஜிட்டல் கண்டென்ட் வெரைட்டருக்கு ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1,000 சம்பளம். அதே 6 மாதம் கழித்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணும் போது பார்த்திங்கன்னா 5,000 சம்பளம். அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் பார்த்திங்கன்னா மாதம் 1,000, 6 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா 5,000 சம்பளம். ஓகேவா? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் 500 சம்பளம். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா 2,500 சம்பளம். ஓகேவா? இதில் வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதாவது நம்ம எதுவும் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இல்லை, ஏன்டா பண்ணலைன்னா உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. இல்லை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் அதிகப்படுத்தியிருக்காங்க. முன்ன இருந்ததான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம கையில் முடிவு விட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் பணம் எதுவும் இல்லை, ஸோ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரூப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்னலாம் ஓடிட்டுருக்கு, பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இந்த பிளான் இப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின தெளிவான விவரங்கள் இன்றைக்குள்ளார இல்லை நாளைக்கு மறுபடியும் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மறக்காமல் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.